எப்ப அந்த வலி வலி நம்ம கவனத்தை அங்க வைக்கிறோமோ அப்பதான் அந்த வலியும் அதிகமாகுது. அப்படி நம்ம உடலை கொஞ்சம் அப்படி கவனிக்கலாம். ஒரு வியாதி வரும்போது, இது யாருக்கு வந்திருக்கு? எனக்கு தானா? எனக்கா இந்த வியாதி வந்திருக்கு? அப்படின்னு ஒரு ஒரு கணம் கூட அதை நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கும் போது நமக்குள்ள அந்த விடுபடுதலை நம்மளால உணர முடியும் அப்படின்ற ஒரு டெக்னிக் சொல்லி தராங்க. துன்பம் வந்தாலும் சரி, ஒரு அழறோம்னே வச்சுக்கோங்களேன், இல்ல கோவப்படுறோம்னே வச்சுக்கோங்களேன், இது யார் இப்படி கோவப்படுறது? யார் இந்த வார்த்தையெல்லாம் பேசுறது? அப்படின்னு ஒரு கணம் நம்மள அப்படி பிரிச்சு பார்க்க சொல்றாங்க. சாட்சி பாவம்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம மூச்சை கவனிக்கும் போது சாட்சி பாவம் தெரியுது. ஆனா நம்ம உணர்வுகள்லயும் நம்மளோட உடல் உபாதை வரும்போது நமக்கு அந்த சாட்சி பாவம் வர மாட்டேங்குது. அதையும் அந்த மாதிரி செய்யும் போது அப்ப நமக்கு எளிதா தெரியும், உடல் வேற, இது கவனிக்கிறது ஏதோ ஒண்ணு வேற அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உள்ள வரலாம். அது போல கீதையில சொல்லுவாங்க, சிதைத்தாலும் வெட்டுப்பட்டாலும் சிதையாமலும் வெட்டுப்படாமலும் ஒன்று உள்ளது அப்படின்னு கீதையில ஒரு வசனம். அதனோட மொழிபெயர்ப்பு சொல்றேன்.